வணக்கங்க. எங்கள் வீட்டில் நான் இன்றைக்கி உப்புச்சாறு வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நான் கருவாடை நல்லா கழுவிக்கோங்க. நல்லா 4-5 தடவை கழுவிருக்கு, மணல் போகிற அளவுக்கு கழுவிக்கிட்டு அடுப்பை வடை சட்னி வைங்க. வச்சுட்டு ஏதோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த சட்னி வைங்க. வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. ஒரு 2 குழிக்கரண்டி ஊற்றுங்க. சின்ன குழிக்கரண்டிக்கு 2 கரண்டி ஊற்றுங்க. ஊற்றிட்டு இந்த கருவாட்டை அதில் போடுங்க. அதில் போட்டுட்டு அதை நல்லா வறுங்க. ரொம்ப வறுக்க வேண்டாம், ஒரு அளவுக்கு வறுத்தா போதும். இது கிண்டி விட்டு வறுக்குங்க. வறுத்துட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதில் போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு நல்லா பொன்னரமாக வர மாதிரி வதக்கிடுங்க. அது அந்த அடுப்பு சரியாக எரியல, அதான் இந்த அடுப்பில் தூக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கிட்ட நல்லா பொன்னரமாக வர வரைக்கும் வறுத்துங்க. கருகிற மாதிரி வறுக்காதீங்க. தக்காளி ஒன்று புளிஞ்சு விடுங்க. அது என்னமோ அந்த கையில் புளிஞ்சுட்டா கைமணம்னு சொல்கிறாங்கன்ட்டு நான் கையிலேயே இப்போ தான் புளிகிறது. உங்களுக்கு பிடிக்கலன்னா கத்தியில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு பெரிய எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அந்த பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு இப்போ நான் புளி ஊற வச்சுருக்கேன். இதில் இந்த கொத்தமல்லி தழையும் போட்டு வதக்குங்க. அது கொத்தமல்லி தழை வாங்கி வெளியிலே வச்சிட்டேன், அது ஒரு மாதிரி வாடி போய் இருக்குது. அதையும் போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு அந்த புளியை நல்லா கரைச்சி அதில் ஊற்றுங்க. இதை பற்றிலாம் இப்படி கரைங்க. கரைச்சி அதில் ஊற்றுங்க. இது வாய்க்கு நல்லாயிருக்கும், சுருக்குன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு நாளைக்கு வச்சு பாருங்கள். இது பேர் உப்புச்சாறு. நாங்கள் உப்புச்சாறுன்னு சொல்லுவோம். இது பேர் நல்லாயிருக்கும். மசாலா ஒன்றும் போடாமல் இப்படி மிளகாய் நான் கம்மியாக மிளகாய் போட்டிருக்கேன். நாங்கள் பிள்ளைகள்லாம் காரம் சேர்க்க மாட்டாங்க, அதனால் மிளகாய் கம்மியாக போட்டிருக்கேன். லைட்டாக கீறி போட்டிருக்கேன். நீங்களும் லைட்டாக கீறி போடுங்க, இன்னும் காரம் பிச்சுட்டு போயிடும். ஆனால் உங்களுக்கு வேணுங்கிற மிளகாய் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு புளியை கரைச்சி ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கொதித்து வெந்துடும். கருவாடு வெந்துருச்சான்னு பார்த்து இதை எப்படி இருக்கு பாருங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க. இது தண்ணியாக தான் இருக்கும். உப்பு போடுங்க. போட்டு கிண்டி விடுங்க. இதெல்லாம் எப்படி கொதிக்க பாருங்கள். நல்லா கொதிக்கும். கொதிச்சதும் நல்லா வெந்துடும். வெந்ததும் அதை சாப்பிட்டு பாருங்கள். கருவாடு வெந்துருச்சான்னு சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க.